செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றி ராஜா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நம்ம இப்போ நம்முடைய தலைப்பு ஆவியிலே நடப்பது. வாக்கிங் இன் தி ஸ்பிரிட். எந்த ரெய்ம நம்ம ஓப்பன் பண்ணுவோம்? வாக்கிங் இன் ஸ்பிரிட். ஆவியிலே நடப்பது. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்முடைய தேவாதி தேவன், நம்ம வணங்குற தேவாதி தேவன், அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆவியாய் இருக்கிறார். மரித்து உயிரோடு எழும்பி ஆவியாய் இருக்கிற தேவாதி தேவன். அவர் ஆவியாய் இருக்கிறதுனால நம்மளும் ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். ஆவியிலே நடக்க வேண்டும். ஆவியிலே வாழ வேண்டும். நம்முடைய மாம்ச சிந்தனையும் மாம்ச இச்சைகளுக்கோ இடம் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம ஒவ்வொரு சர்மன்லையும் நம்ம இதை கவர் பண்ணிட்டு தான் வரும். ஒவ்வொரு சர்மன்லையும் நம்ம சொல்லிட்டு தான் வரும். இப்போ ரெய்ம் அப்படின்னு சொல்றோம். ரெய்ம்னா நம்ம சாம்ராஜ்யம். ஆண்டவர் இருக்கிற சாம்ராஜ்யம். அவர் இருக்கிற இடம். அவர் இருக்கிற டைமென்ஷன். அந்த டைமென்ஷன் எந்த டைமென்ஷன் நம்ம ஓப்பன் பண்றோம்? எந்த பரிமாணங்களை நம்ம ஓப்பன் பண்றோம்? எந்த பரிமாணங்களை ஓப்பன் பண்றோம்? என்ன பண்ணினா அந்த பரிமாணம் ஓப்பன் ஆகுது? ஹல்லேலூயா. இந்த மாதிரிலாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆவியிலே நடக்கிறது அப்படிங்கிறது மாம்ச இச்சைகளுக்கு, மாம்ச சிந்தனைகளுக்கு, மாம்ச ஆசைகளுக்கு, மாம்சத்துக்குரிய எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கணும்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கலாத்தியருக்கு போயிடலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இயேசு ராஜா உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 25 வசனங்கள் இதை குறித்தே தான் இருக்கு. ஆவியில நடக்கிறத பத்தியே தான் இருக்கு. ஆவியின் கனிகள் இருக்கு. ஆவியில நடக்கிறத பத்தி இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆவியானவர் வழி நடத்துகிறபடியே வாழுங்கள். அப்பொழுது உங்கள் சுய இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ள மாட்டீர்கள். ஏனெனில் மனித இயல்பு ஆவியானவருக்கு எதிரானது. ஆவியானவர் மனித இயல்புக்கு எதிரானது. இவை இரண்டும் ஒன்றை ஒன்று எதிர்ப்பதால் நீங்கள் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்ய மாட்டீர்கள். ஆனால் ஆவியானவர் உங்களை வழிநடத்தும் போது நீங்கள் சட்டத்திற்கு அடங்க மாட்டீர்கள். மனித இயல்பின் செயல்கள் அநேகமாக உள்ளன. அவை தகாத உறவுகள், தூய்மையற்ற காரியங்கள், வெறித்தனமான செயல்கள். ஹல்லேலூயா. இதுல நிறைய நமக்கு பார்க்குறோம். அடுத்து வர வசனங்கள்லாம் சுயநல ஆசை, பிளவுகள், பிரிவினைகள், பொறாமை, குடிப்பழக்கம், மது விருந்துகள், மேலும் இதை போன்ற காரியங்கள். அதே போல ஆவியானவரின் செயல் அதுல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், பொறுமை, கருணை, நல்லது, விசுவாசம், சாந்தம், சுய கட்டுப்பாடு. தன் ஆவியை அடக்காதவன் பாழான பட்டணம் போல இருக்கிறான். ஹல்லேலூயா. இது எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வாரம் செய்தியை கேட்டுட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு டைமென்ஷன்ல ஒவ்வொரு பரிமாணங்கள்ல செய்தி கேட்டுட்டு இருக்கிறோம். பட் ஆனா நம்ம இதை நம்முடைய வாழ்க்கை முறைகள்ல ஆண்டவர் விருப்பப்படுகிற காரியங்களை செய்யறோமா? நான் ஏற்கனவே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன் முன்னாடி சர்மன்ஸ்ல. ஆதாமை படைக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் ஆண்டவர் படைத்தார். அவருடைய கரம் ஆவிக்குரிய கரம். His hand is a spiritual hand. அப்போ மண்ணுக்குள்ளிருந்து எடுக்கப்பட்ட ஆதாம் மண்ணை எடுத்து அந்த மண்ணுல என்ன மேஜிக்? அப்போ நம்ம சொல்றோம் எலோஹிம் எங்கேயும் இருக்கிறவர், அவர் எங்கேயும் நிறைந்திருக்கிறவர். அப்போ அந்த மண்ணுக்குள்ள ஒரு மேஜிக் இருக்கு. அந்த மண்ணுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். அப்போ யார் எடுக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். அவர் தேவாதி தேவன் ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட்ல எடுக்கிறாரு.
படைக்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் படைக்கிறார். மாம்சத்துக்குரிய காரியத்துக்காகவோ, ரத்தம் மாம்ச சிந்தனைக்குரிய மனிதனாக ஆண்டவர் படைக்கல. ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனா ஆண்டவர் படைக்கிறார். ஆவிக்குரிய மனிதனாய் ஆதாமை படைக்கிறார். அதுக்கப்புறம் சாத்தானுக்கு கீழ்ப்படுத்ததுனால மாம்சமும் ரத்தமும் செயல்பட்டதுனால டீஃபால்ட்டா மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆதாமுக்கு டீஃபால்ட்டாக கொடுக்கப்பட்டது. டீஃபால்ட் மாம்சமும் ரத்தமும்னா ஆட்டோமேட்டிக்கா மரணம் தான். மாம்சமும் ரத்தம்னாலே மரணம் தான். அப்ப இதை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்னா, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, எந்த கீழ்ப்படியாமல் போனதுனால அவனுக்கு மாம்சமும் ரத்தமும் செயல்பட்டதோ, நம்ம அதே ஒரு டெக்னிக்கை வச்சு நம்ம இதை கரெக்ட் பண்ணணும். அப்போ கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ காரியங்கள் இருக்கும், எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். எத்தனை பேருக்கு எவ்வளோ பண கஷ்டம் இருக்கு, வேதனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, அப்புறம் நிறைய காரியங்கள் இருக்கு. எல்லாருக்குமே ஒரு போராட்டம் வாழ்க்கையில் இருக்க தான் செய்யுது. ஆனா இதுல ஜெயிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது அந்த போராட்டத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது. இது இதுதான் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். போராட்டம் இருக்கதான் செய்யுது, கஷ்டங்கள் இருக்கதான் செய்யுது. சரி, அப்படியே விட்டுட்டு மனம் போன போக்குல வாழலாம், கெட்ட கெட்ட காரியங்களை செய்யலாம் அப்படின்னு மனம் போன போக்குல வாழ்றது ஒரு மனுஷனுடைய ஒரு இயல்பு. மனம் போன போக்குல வாழ்றது. அதுக்கு தான் ஆண்டவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறார் பேரண்ட்ஸுக்கு, பெற்றோர்களுக்கு. உலகத்துக்குரிய பெற்றோர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்ப்பதற்கு they have the responsibility and they have rights. இந்த கண்டிக்கிற தன்மைகள், நம்மளுடைய குழந்தைங்க தப்பு செஞ்சாங்கன்னா நம்ம கண்டிச்சு திருத்தணும், அவங்கள சீர்படுத்தணும், ஆண்டவருக்குள்ள வளர்க்கணும், ஆண்டவருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லா ரைட்ஸும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ உலகத்துக்குரிய ஒரு பந்தத்துக்கு தாயும் தகப்பனையும் கொடுத்து சீர்படுத்தி ஒழுக்கமாக வளர்ப்பதற்கு அவங்க சொல்படி கேட்கறது நம்ம கேட்டுதான் ஆகணும். நல்ல வசனம் இருக்கு. நம்ம அடிக்கிறதுனால, ஒரு தாய் தகப்பன் அடிக்கிறதுனால குழந்தை இறந்து போறது கிடையாது. கண்டிச்சு வளர்க்குற பிள்ளைகளுக்கும் கண்டிக்காத வளர்க்குற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, ஒரு கட்டம் போயிடுச்சு, நம்ம பெருசா வளர்ந்துட்டோம், தாய் தகப்பனுக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு நிதானம் கிடையாது. இப்ப யார் நம்மளை கைட் பண்ண முடியும்? தாய் தகப்பனாரு வயசாயிடுச்சு, அவங்க ஒரு குழந்தை பருவத்துல இருந்து நம்மளை வளர்த்துட்டு வராங்க, நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குறாங்க. இது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு உறவா தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசாயிடுது, அவங்க நமக்கு அட்வைஸ் பண்ண பேசவே வராது. ஒரு சில பேருக்கு பல்லு கொட்டிரும், கண்ணு ஒழுங்கா தெரியாம போயிரும், இப்படி எல்லாம். இது ஒரு உலகத்துக்குரிய சமாச்சாரம். உலகத்துக்குரிய பந்தம்ங்கிறது ஒரு உலகத்துக்குரிய சமாச்சாரம். ஆனா பரிசுத்த தேவன் பரமபிதாவாகிய இயேசு உங்க அப்பா அம்மாவுக்கும் அப்பாவா இருக்கிறார், எனக்கும் அப்பா அம்மாவா இருக்கிறார். ஏன்னா அவர் பரமபிதா, நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸ், தலைமுறையாய் நம்முடைய பரமபிதா நமக்கு தாயும் தகப்பனுமாய் இருந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அப்ப அப்படி இருக்கிற தேவாதி தேவனுக்கு நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனை, அவருடைய விருப்பம் என்னன்னு அறிந்து அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே பரலோகத்துல பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்படும். பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படும். ஆவியின் கனிகள் சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், நற்குணம், நல்லது செய்கிற குணம், இப்படிப்பட்டதான கனிகள் நம்ம பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு இது எல்லா கனிகளும் இருக்கு நமக்கு தெரியாது. இச்சை அடக்கம், எத்தனை பேருக்கு இப்ப நான் சொன்ன அத்தனையும் இருக்குதுன்னு நம்மளால ஃப்ரீஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது ஆவியின் கனிகள், பரிசுத்த ஆவியானோட கனிகள். உலகத்துக்குரிய சமாச்சாரங்கள் நம்மளை வெறுப்பேற்றும், ப்ரொவோக் பண்ணிவிடும். உலகத்துக்குரிய சமாச்சாரம், அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு தேவைப்படுகிறார். உலகத்துக்குரிய சமாச்சாரம் பொறுமை இல்லாத போயிடும். ஒரு சில டைம் நல்லா தான் இருப்போம், ஆனா நடக்கிற காரியங்கள் அந்த பொறுமையை இழக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்
சாத்தான் கொண்டு வருவான். ஆனா அதுக்குதான் ஆவியானவர் உதவி தேவை. ஏன்னா ஆதியிலே இது கரப்ட் ஆயிடுச்சு. ஆதாம்ல இருந்து இது கரப்ட் ஆயிடுச்சு. ஏன்னா மாம்சமும் ரத்தமும் செயல்படுது. இங்க அவனுக்கு ஆதாம படைக்கும்பொழுது திட்டினாலாம் கோபம் வர மாதிரிலாம் ஆண்டவர் படைச்சிருக்க மாட்டாரு. பிகாஸ் he was a spiritual man. ஃபண்டமெண்டலி he was a spiritual man. அங்க மாம்சமும் ரத்தமும் இருக்கும் பொழுதுதான் கோபம் அப்படின்னு வர்றது, உணர்வுகள் அப்படின்னு வர்றது, கோச்சிக்கிறது, பொறாமைப்படுறது, கெட்ட பழக்க வழக்கங்கள், குடி வெறித்தனம், இது போல காரியங்கள் மாம்சமும் ரத்தமும் செயல்படும் பொழுதுதான். இப்ப ஆதியிலே ஆதாமுக்கு அது மாதிரிலாம் கிடையாது. அந்த நன்மை தீமை கனியை புசித்ததுக்கு அப்புறம் மரபணு மாற்றம் நடந்ததுனால, மரபணு மாற்றம் நடந்து, ஏன்னா அந்த ட்ரீ வந்து இட்ஸ் அ ஜெனடிக் ட்ரீ. நம்ம ஏற்கனவே சர்மன்ல பார்த்திருக்கோம். அப்ப பொய் சொல்றது, போட்டி போடுறது, பொறாமை எல்லாமே இந்த மனிதருக்குள்ள வந்துருச்சு. சோ அதன் தலைமுறையாக அப்படியே தான் அந்த ஜெனடிக்கல் கேரக்டர். அதனாலதான் எனக்கும் ஆண்டவர் தேவை, உங்களுக்கும் ஆண்டவர் தேவை. நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு தேவைப்படுகிறார். ஆண்டருடைய உறவு ஏதோ ஒரு நாள் 2 நாள் சமாச்சாரமே கிடையாது. ஆண்டருடைய உறவு நம்ம மரண பரியந்தம் வரை ஆண்டருடைய உறவு தேவைப்படுகிறது. 10 கட்டளை முதல் கட்டளை, என்னை அன்றி வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டா இருக்க வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த ஒரு வசனம் எனக்கு மிக பிரிச்ச ஒரு வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதி, இதை தேடும் பொழுதுதான் கனிகளும் சேர்ந்திருக்கும். இச்சை அடக்கம். டிவி ஓடிக்கிட்டே இருந்தா கூட அந்த டிவி பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் வர்றது கிடையாது. இப்ப டிவி எங்கேயாவது நம்ம போறோம், டிவி ஓடிக்கிட்டு இருந்தா கூட அந்த டிவி பார்க்கறதுக்கு விருப்பம் எனக்கு வர்றது கிடையாது. இச்சை அடக்கம். அது இச்சை அடக்கத்துக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எங்கேயாவது உலகத்துக்குரிய பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கூட அவுட் சைடு போகும் பொழுது, ஒரு ஆட்டோலயோ இல்ல கார்லயோ போகும் பொழுது, இல்ல வேற ஏதாவது நடந்து போகும் பொழுது கேட்டா கூட அது ஒரு வித்தியாசமாக நமக்கு ஃபீல் பண்றது எப்படி? ஏன்னா ஆவியானவர் நம்மளோடு இருக்கும் பொழுது அவர் ஒரு விஷயம், அவரால தான் இந்த ஒரு இச்சை அடக்கம் நமக்கு வரும். சாதாரணமா வந்துடாது. இச்சை அடக்கம் உலகத்துக்குரிய சமாச்சாரம், உலகத்துக்குரிய காரியம், என்டர்டெயின்மெண்ட். அவன் சம்பாதிக்கிறதுக்காக அந்த காரியங்கள் எல்லாம் பண்றான். அது அவன் பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அதனால நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடையாது. ஆனா ஆண்டுடைய சமூகம், அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படுறது ஒரு பக்கம், அவருடைய ராஜ்யம் கட்டப்படுறது ஒரு பக்கம். அது மாத்திரம் இல்ல, பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். அப்ப எதெல்லாம் நம்ம இழந்தோம், இழந்த ஏதேனை திரும்ப மீட்டு கொள்றது பரலோகம். ஹெவனையே கொண்டு வந்து பூமியில வச்சாரு. அதான் ஏதேன் தோட்டம். அங்க கஷ்டங்கள் இல்ல, கவலை இல்ல, எல்லாம் அவைலபிள் டு ஈட். எல்லா வெரைட்டி ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தார், எல்லாம் செழிப்பு வச்சிருந்தார். ஏதேன்ல எல்லாத்தையும் வச்சிருந்தாரு. இழந்த அந்த ஹெவன், நான் ஏதேன்றது ஹெவன் தான் சொல்லுவேன். ஏன்னா அது ஒரு ஸ்பிரிச்சுவலி பாண்ட், ஸ்பிரிச்சுவல் ரைமே கொண்டு வந்து வச்சிருந்தாரு. எந்த ஏதேனை இழந்தமோ அதே ஏதேன், அதுதான் பரலோகம். அந்த பரலோக வாழ்க்கையை திரும்ப பெற்றுக்கொள்ள அங்க ஒரு துன்பம் இல்ல, துயரம் இல்ல. எதிர் வீட்டு ஆளு சண்டை போட போறது கிடையாது, பக்கத்து வீட்டு ஆளு சண்டை போட போறது கிடையாது. இழந்த ஏதேனை திரும்ப கிடைக்கணும்னா we have to walk in spirit. இங்க வேற வாய்ப்பே கிடையாது. we have to walk in spirit. ஆவியிலே நடக்கும் பொழுது, ஆவியிலே எப்படி நடக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆவியிலே எப்படி நடக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் சொல்றத கேட்கும் பொழுது. பா, இந்த பாருக்கு போகாத, இந்த டாஸ்மாக்கு போகாத, இந்த சிகரெட் பிடிக்காத, அசுத்த இடத்துல உன் காலை வைக்காத, களியாட்டம் ஆடுற இடத்துல உன் காலை வைக்காதப்பா. முதலாவது ஃபோர்னிகேஷன் அண்ட் அடல்ட்ரி. நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. அவருக்கு பிடிக்காத நம்பர் ஒன் அடல்ட்ரி அண்ட் ஃபோர்னிகேஷன், விபச்சாரமும் வேசித்தனமும்.
ஏன்னா இந்த உடம்பு இயேசு கிறிஸ்துக்கு சொந்தமான ஒரு உடம்பு. இந்த உடம்பு இயேசுக்கு மாத்திரமே சொந்தமான உடம்பு. நம்முடைய லிவரா இருக்கட்டும், கிட்னியா இருக்கட்டும், பேன்கிரியாஸா இருக்கட்டும், நம்மளுடைய மூளையா இருக்கட்டும், இருதயமா இருக்கட்டும், எலும்புகளா இருக்கட்டும், நரம்புகளா, தசைகள் எல்லாமே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எதற்காக ஆண்டவர் ஆசைப்படுகிறார்? மாம்சத்துல செயல்பட முடியும். மாம்சமாய் இந்த பூமிக்கு வந்தவர், மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தவர், மரித்து உயிரோடு எழும்பி பரிசுத்த ஆவியானவர் திரும்ப அவர் வேலை பார்க்கணும்னா ஒரு மாம்சத்துக்குள்ள செயல்பட்டு வேலை பார்க்கணும். அந்த மாம்சத்தை நிரப்பி வேலை பார்க்கணும். ஏன்னா அவருக்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது. அந்த பாத்திரம் தான் நம்முடைய சரீரம். அந்த சரீரத்துல ஒரு நாளைக்கு 100 சிகரெட்டை பிடிச்சா, ஓ, அது எவ்வளோ பெரிய கேடு. அந்த ஒரு சரீரத்தை விபச்சாரத்துக்கு பயன்படுத்தினா அது எவ்வளோ பெரிய ஒரு துரோகம் ஆண்டவருக்கு. அந்த ஒரு சரீரத்தை பாழாக்கினால் தன் ஆவி அடக்காதவன் பாழான பட்டணம் போல இருக்கிறான். அந்த செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கத்தை நம்ம பேசிக்லி கொண்டு வரணும். இது நமக்கு தேவையா? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வேற ஒரு பெண்ணோட பேசலாமா? ஓ, பேசக்கூடாது. நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஏற்ற துணையோடு வாழ வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஓ கணவன் மனைவியோடு கூட வாழ வேண்டும். இதுதான் ஒரு தூய்மையான உறவு. இந்த உடம்பு, நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன், ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்காத ஒரு விஷயம், அருவருக்கிற ஒரு விஷயம் இந்த உடம்பை ஓ வேற விதத்துல அசிங்கத்துக்கு பயன்படுத்துகிற காரியங்கள், இந்த வேசித்தனம், விபச்சாரமும், இது எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்த வேண்டும். எந்த ஒரு பார்ட்னரை உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ, கருப்போ செவப்போ குண்டோ ஒல்லியோ, அவங்க கூட தான் வாழணும் நீங்க. அதே போல எந்த கணவர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ, கருப்போ செவப்போ உயரமோ குட்டையோ இல்ல எப்படியோ, அவங்க கூட தான் வாழணும். இதுக்கு யாரு உதவி செய்வாரு? பரிசுத்த ஆவியானவர். இது சாதாரண விஷயம் இல்ல. கொடுத்த கணவர் பிரச்சனை பண்ணுவாங்க, கொடுத்த மனைவி பிரச்சனை பண்ணுவாங்க. இது இயல்பாக எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தான். ஆனா இதுக்கெல்லாம் யாரு உதவி செய்ய முடியும்? ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும். இப்படி நடக்கிறது, இதெல்லாம் சரி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். எல்லாமே யூ ஆல்வேஸ் போர் எவ்ரிதிங் இன் தி ஸ்பிரிச்சுவல் ரெய்ம். ஆவிக்குரிய அந்த டைமென்ஷன்ல இது எல்லாவற்றையும் ஆண்டுடைய பாதத்தில் நீங்க ஒப்படைக்கும் பொழுது, கணவன் மனைவி உறவு கூட ஆண்டவர் ஒரு நாள் கத்துறவங்க அடுத்த நாள் உங்களையே திரும்ப எனக்கு இந்த சாப்பாடு செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் உங்க சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க, அடுத்த நாள் ஓ எனக்கு செஞ்சு கொடு அப்படின்வாங்க. ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். இப்படிதான் மேடு பள்ளம் எல்லாம் வாழ்க்கையில வரும். ஆனா நித்திய வாழ்வு, நித்திய ஜீவனை கொடுக்கிற இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது எல்லாமே மாறிவிடும், மாறிவிடும், மாறிவிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதாவது சாதாரணமா ஆவியிலே நடக்கிறது, நீ சாதாரணமா ஒரு வாய் வார்த்தையா பேசுறதெல்லாம் கிடையாது. அது பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். பிராக்டிக்கலி அப்ப பரிசுத்த ஆவியானவர், ஆவியில நடக்கிறதுங்கிறது ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அந்த ஸ்பிரிட் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ, என்னெல்லாம் பேசுகிறாரோ, எப்படியெல்லாம் வழி நடத்துகிறாரோ, அதன்படி வழி நடத்திட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். இங்க போ சொல்றாரா, இங்க போகணும். இங்க ஜெபிக்க சொல்றாரா, இங்க ஜெபிக்கணும். இங்க இந்த காரியத்தை செய்ய சொல்றாரா, இங்க செய்யணும். இப்படிதான் நம்ம வாழ்க்கை போகணும். நல்லதானே செய்யறாரு, நல்லதானே சொல்றாரு, அதுதான். அப்போ உலகத்துக்குரிய தாய் தகப்பனாருக்கு என்ன பொறுப்புகள் இருக்கிறதோ, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதோ, அப்போ உலகத்துக்குரிய தாய் தகப்பனாரு நீங்க சொல்றதை கேட்கணும். எவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க. பரம பிதாவியாகிய இயேசு கிறிஸ்து, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுடைய தாய் தகப்பனாருக்கும் பிதாவா இருக்கிறார். அவரு சொல்றது கீழ்ப்படியும் பொழுது அதுக்கான பலன் மிகுதியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடா கொடி நன்றி. அடுத்து வேற வசனங்களுக்கு போலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5லிருந்து 6 வசனங்களை வாசிக்கலாம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். 6வது வசனம், மாம்சத்துக்குரிய சிந்தனைகள் மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானம் ஆகும். இது நான் உணர்ந்திருக்கிறேங்க.
அல்லேலூயா. ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை கொடுப்பார், நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுப்பார், வழி நடத்துவார், வழி நடத்துவார். அந்த வழிகளில் நம்ம போகும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு சமாதானம் நம்ம இருதயத்தில் வரும். சமாதானம், சந்தோஷம். அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நடத்தும். உலகத்துல 1000 எதிர்பார்ப்புகள் இருக்கு. 1000 பிரச்சனைகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒருத்தருக்கு பணம் இருந்தா, ஒருத்தருக்கு பணம் கிடையாது. ஒருத்தருக்கு பணம் நிறைய இருந்தா, ஒருத்தருக்கு வியாதியா இருக்கிறது. இது போல இருக்குது ஒவ்வொரு இடங்களிலும். ஆனா, இதன்படியே நம்ம வாழும் பொழுது, அங்க மரணம் அப்படிங்கிறது ஒண்ணு டிஃபால்ட்டா இருக்கிறது. பரிசுத்த தேவன் அவரோடு இணைந்து இருக்கிறது. பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது திராட்சை தோட்டக்காரர். யாரு? கர்த்தராகி இயேசு திராட்சை தோட்டக்காரர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வசனம். அது என்னதான் சொல்றதுனே தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப அதை நேசிக்கிற ஒரு வசனம். திராட்சை தோட்டக்காரர்னும் பொழுது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த திராட்சை தோட்டக்காரர் திராட்சை செடிகள், திராட்சை செடிகள், அந்த திராட்சை செடிகளில் இருக்கிற ஓடுகிற கொடிகள் தான் நம்ம. அந்த கொடிகளாய் கிளைம்பு பண்ணி, திராட்சை செடி எப்படி இருக்கும்? அப்படியே உள்ள அப்படி கொடிகள் அப்படியே தொங்கும். திராட்சை திராட்சை அந்த பழங்கள் அப்படியே தொங்கும். அப்ப அந்த கிளைம்பரா நம்ம இருக்கும் பொழுது, அவருடைய நற்கந்தம் நம்ம மேல வீசும். ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் வீசும். இதெல்லாம் சாதாரணமா வந்துடாது. ஏன்னா அங்க ஏற்கனவே கரப்ஷன் நடந்திருக்கு. ஆதாம்ல இருந்தே கரப்ஷன் நடந்துருச்சு. மாம்சமும் ரத்தமும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இதை எப்படி சரி பண்ண முடியும்? ஜீவ வார்த்தையா இருக்கிற இயேசு கிறிஸ்து, ஜீவ வார்த்தை, அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க மரபணு மாற்றம், சரீரத்துக்குள்ள மரபணு மாற்றங்கள், அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிஸ், ஜீவ வார்த்தையாய் இருக்கிற இயேசு சுவிசேஷத்தை இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அந்த சுவிசேஷத்தை கேட்க 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 தான் உள்ள மரபணு மாற்றங்கள் நடக்கும். அந்த சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது அந்த சவுண்ட் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி உள்ள இருதயத்துக்குள்ள போகும் பொழுது கிரியைகள் கிரியைகள் கிரியைகள், அந்த கிரியைகள் தான் led by the spirit, led by the spirit. ஹல்லேலூயா. ஆவியிலே நடப்பது, ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவது. அந்த கிரியைகள் தான் உடம்புக்குள்ள மாற்றங்கள், சிந்தனைக்குள்ள மாற்றங்கள், பரிசுத்த வாழ்க்கைக்குரிய மாற்றங்கள். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு காலத்துல ஒயிட் போடுறதே பிடிக்காது. ஒயிட் ட்ரெஸ்ஸுனாலே பிடிக்காதுன்னா எப்படின்னா, ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும், பர்பிள் கலர் ரொம்ப பிடிக்கும், பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன், பிளாக் அண்ட் மெரூன் காம்பினேஷன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒயிட் போட்டா அது என்னமோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனா இப்போ எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா ஆண்டவர் தரிசனம் கொடுக்கிறது ஒயிட், பரிசுத்தாவின புறா வடிவத்துல வர்றது ஒயிட், அப்புறம் பிரகாசமான ஒளி அப்படின்னா ஒயிட். It's a combination of all the colors. White is a combination of all colors. இப்ப ரீசன்ட் டேஸ்ல ஒயிட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது போடும் பொழுது ஒரு சமாதானம் ஏற்படுது. ஆண்டவர் தரிசனத்துல ஒயிட் போட்டுட்டு தானே வராரு. ஆண்டவர் ஒயிட் தானே அந்த ஒளிக்கும் போது நல்ல பிரைட்னஸ் தானே இருக்கு. அப்ப நமக்கும் ஒயிட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆண்டவருக்கு ஒயிட் பிடிக்கிறதுனால அவருக்கு என்ன பிடிக்குதோ அது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் தான் ஒரு மாற்றங்களை கொண்டு வர லேட்டர் ஆன் பீரியட். டே பை டே இஃப் வி அலைன் வித் த ஸ்பிரிட், நம்ம ஸ்பிரிட்டோட, பரிசுத்த தேவனோடு கூட ஒரு அலைன்மெண்ட்ல இருக்கும் பொழுது டே பை டே அவர் என்ன சிந்தித்தார், அவர் அபவ் திங்ஸ், பரலோக சாம்ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தான் அவர் ஃபிக்ஸ் பண்ணினார். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற தான் ஃபிக்ஸ் பண்ணினார். இந்த உலகத்துக்குரிய சமாச்சாரங்கள் நிறைவேற்றவோ, இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் நிறைவேற்றவோ அவர் அதுல அவருடைய இன்ட்ரெஸ்ட்டை ஃபிக்ஸ் பண்ணல. இப்ப நமக்கும் அவரை ஃபாலோ பண்றதுனால பரலோகத்துக்குரிய சமாச்சாரங்கள் தான் நம்மளுடைய கண்கள் போகும், பரலோகத்துக்குரிய காரியம் தான் நம்ம கண்கள் போகும். ஹல்லேலூயா. அப்போ ஆவியிலே நடக்கிறவனுக்கு
மரணம் இல்லை, மாம்சத்தின்படி நடக்கிறவனுக்கு மரணம். அப்ப மாம்சத்தின்படி நடக்கிறவனுக்கு ரத்தமும், தசைகள், நரம்புகள், அவனுடைய உணர்வுகள், அவனுடைய லாயின்ஸ். நம்மளுடைய இன்டெஸ்டைன் பார்த்தீங்கன்னா, இது லாயின்ஸ். நம்மளுடைய அடி வயிற்று பகுதி. இது வந்து லாயின்ஸ்ன்னு சொல்றோம். இந்த லாயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப சாப்பிடுற சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் டைஜஷன் ஆயிட்டு, நமக்கு அது வெளியேறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இன்டெஸ்டைன்ல இட் கெட்ஸ் கலெக்டட். அங்க தேக்கம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் அங்க எக்ஸ்கிரீஷன் வெளியேறப்படுகிறது. வேஸ்ட் தேவையான எனர்ஜி எடுத்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வேஸ்ட் வந்து வெளியேறுது. அப்ப இந்த ஒரு லாயின்ஸ், இந்த இன்டெஸ்டைன்ல பூர்வீக சுபாவங்கள், பூர்வீக காரியங்கள், ஜென்ம காரியங்கள் இதெல்லாம் இந்த லாயின்ஸ்ல கேரி ஆகும். பிகாஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம சாப்பிடுறோம். எல்லாமே சாப்பிடுறோம். வெறும் வெஜிடபிள்ஸே சாப்பிடுறவங்களுடைய குணத்த பார்த்தீங்கன்னா, அப்படியே ப்ளசன்ட்டா இருப்பாங்க. லைட்டா ஃபீல் பண்ணுவாங்க. மாம்சத்துக்குரிய ஆகாரத்தை எடுக்கிறவர்கள், அதுக்கு தகுந்த மாரி அப்படியே சுருக்குன்னு இருப்பாங்க. அப்படி ஒரு கோவம், அப்படி ஒரு விஷயம், அப்படி பயங்கரமா இருப்பாங்க. நீங்க அத ஒரு 2 மாசத்திலேயே நீங்க நோட் பண்ணலாம். வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடம்பு எப்படி இருக்கு? மாம்சத்த மாத்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு உங்களாலயே நோட் பண்ண முடியும். அப்போ இந்த இன்டெஸ்டைன் வந்து சாப்பிடுற சாப்பாட்டுலருந்து, நம்ம ஜென்ம சுபாவங்கள்லருந்து எல்லாமே. ஏன்னா, இந்த இன்டெஸ்டைன் வந்து சாதாரணமாக உருவாக்கப்பட்டதில்ல. உன்னுடைய தாய், தகப்பனார் அவங்களுடைய ஜெனடிக்ஸ் ஒவ்வொரு இன்டெஸ்டைன்ல இருக்க செல்ஸும் அவங்களுடைய ஜீன்ஸ், அவங்களுடைய ஜெனடிக்ஸ் ஆதாம் ஆதாம்லேருந்து வந்தது அத்தனையும். அப்ப இத சரி செய்யணும்னா, we need Lord Jesus Christ. We need Lord Jesus Christ to overcome all these things. ஹல்லேலூயா. அதனால ஆவியிலே நடக்கும் பொழுது ஆவியானவர் உதவி செய்து ஜென்ம சுபாவங்களை ஆண்டவர் மாற்றுவார், மாற்றுவார், மாற்றுவார். ஹல்லேலூயா. அதனால ஸ்பிரிச்சுவல் மேனாக நீங்க மாறும் பொழுது பரிசுத்த தேவன் நித்திய ஜீவனுக்கு நேராய் ஆண்டவர் இழந்த ஏதேன் திரும்ப கடக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீங்க மாம்சத்தின்படி வாழும் பொழுது அது மரணத்தை விளைவிக்கும். ஏன்னா நமக்கு நல்லது கெட்டது என்னன்னே தெரியாது. ஒரு மனுஷனுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடா கொடி நன்றி. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசப்பா அவர் இந்த பூமியில வாழும் பொழுது எந்த மனிதனுக்கும் எந்த மனிதனுக்கும் அவர் விலை போகல. அவரை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணாங்க. அவரை தான் ஃபாலோ பண்ணி வந்தாங்க. எந்த மனிதனுக்கும் அவரு விலை போகல. ஏன் தெரியுமா? அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர். பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர். அதனால அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்க நடக்கும் பொழுது அவர் நித்திய ஜீவனுக்கு நேராய் அவர் நடத்துவார், நடத்துவார், நடத்துவார். ஹல்லேலூயா. அடுத்து கொலோசியர் 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 2 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்துவுடன் உயிர்த்தெழுந்தவர் என்ற என்ற அடிப்படையில் உங்கள் கவனம் கிறிஸ்து கிறிஸ்து இருக்கும் இடத்திலுள்ள மேலான விஷயங்களில் இருக்க வேண்டும். பூமியில் உள்ள நிலையான மற்றும் அர்த்தமற்ற விஷயங்களுக்கு பதிலாக மேலானவற்றையே நாட வேண்டும். அதுதான் நான் முன்னாடி சொன்னேன். மேலானவற்றையே செட் யுவர் வில்லிங்னஸ் அபவ், உங்களுடைய விருப்பங்களை மேலான காரியங்களை குறித்து செட் பண்ண வேண்டும். பூமியிலே கிறிஸ்து இருக்கும் பொழுது அவர் பிதாவுடைய சித்தம் நிறைவேற பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்பட என்னெல்லாம் செய்தாரோ அதற்காக தான் அவர் ஜீவனை கொடுத்தாரு. அதுக்காக தான் ஜீவனை கொடுத்தாரு. எனக்கு வலிக்குமே, எனக்கு கஷ்டமா இருக்குமே, எனக்கு இப்படிலாம் செய்தாங்கன்னா வேதனையா இருக்குமேன்னு அவர் அதெல்லாம் சிந்தித்து பார்க்கல. பிதாவுடைய சித்தம் நிறைவேற அவர் அவருடைய ஜீவனை கொடுத்து உயிரோடு எழும்பினார். அப்ப செட் யுவர் திங்ஸ் அபவ், மேலானவைகளை குறித்து நாட வேண்டும், மேலானவைகளை குறித்து யோசிக்க வேண்டும். அதனுடைய காரியங்கள் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஒரு விஷயம் வந்து ஆண்டவருக்காக நீங்க வந்து நிற்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வரதான் செய்யும். சாதாரணமா வந்துடாது. சாதாரணமா அது நடந்துராது. சாதாரணமா நடந்துராது. ஏன்னா நீங்க செய்யறது வந்து யாருது? கடவுளுடைய காரியங்கள். கடவுளுக்காக இருக்கிறது, கடவுளுக்காக ஜீவிக்கிறது இப்படி.
அப்போ செட் யுவர் திங்ஸ் அபவுன்னும் பொழுது அது யாரு உதவி செய்ய முடியும்? பரிசுத்த தேவன் தான் உதவி செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர். நீங்க பவுலை எடுத்துக்கங்க, அப்புறம் யோவானை எடுத்துக்கங்க, ஆபிரகாமை எடுத்துக்கங்க, ஈசாக்கு யாக்கோபு எடுத்துக்கங்க, எஸ்தர் எடுத்துக்கங்க, ரூத் எடுத்துக்கங்க. அப்புறம் நிறைய உதாரணங்கள் இருக்கு, நிறைய உதாரணங்கள் இருக்கு. அப்புறம் நோவாவை எடுத்துக்கங்க. அப்புறம் நிறைய பேரு. அப்புறம் இவங்க மத்தேயு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவருடைய விஷயங்கள், எரேமியா தீர்க்கதரிசி, ஏசாயா தீர்க்கதரிசி, இப்படி எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பேசிக்லி பார்த்தா அந்த கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாத பிள்ளைகள் கூட அடுத்து கீழ்ப்படிச்சிடுறாங்க. பைபிள்லயே நம்ம பார்க்கிறோம். கீழ்ப்படியாத இருக்கிறவங்க கூட கீழ்ப்படிச்சிடுறாங்க. கீழ்ப்படியாம விசுவாசத்தை இழந்தவங்க கூட விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு கடைசியில அது ரிசல்ட் பார்த்தா விசுவாசத்தோடு ஆபிரகாமுக்கு 100 வயசுல இப்ப யாராவது இமேஜின் பண்ண முடியுமா? 100 வயசுல பிள்ளை பிறக்கும்னு யாராவது வெயிட் பண்ணுவீங்களா? கிடையாது. ஆனா அவர் வெயிட் பண்ணி விசுவாசத்தின் தகப்பன் அந்த டைட்டில். இப்ப யார்கிட்ட நீங்க சொல்லி பாருங்க, எங்களுக்கு இந்த டைட்டில் எல்லாம் வேணாம்ப்பா, எங்களுக்கு இந்த டைட்டில்லாம் வேண்டாம். நாங்கயோ எத்தனை வருஷம் வாழப் போறோமோ இந்த பூமியில. இவ்ளோ கஷ்டங்கள அனுபவிச்சு இந்த டைட்டில பெற்றுக்கொள்ளணுமா? அப்ப அது தலைமுறை தலைமுறையா அது எவ்வளவு பெரிய ரெக்கார்டு. நம்ம தலைமுறை தலைமுறையா அதை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம் பிள்ளைகளுக்கும் சொல்றோம். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப லெட் பை தி ஸ்பிரிட் பரிசுத்த தேவன் அவங்களோடு கூட இடைப்பட்டு பேசி 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 தலைமுறை தலைமுறை இப்ப வரைக்கும் நம்ம ஆபிரகாம பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்ப அவங்களாம் யாரால வழிநடத்தப்பட்டவங்க? பரிசுத்த தேவனால வழிநடத்தப்பட்டவங்க. அவங்களாம் ஒரு உதாரணம். அதே போல எரேமியா தீர்க்கதரிசி பரிசுத்த தேவனால் வழிநடத்தப்பட்டவர். ஏசாயா தீர்க்கதரிசி பரிசுத்த தேவனால் வழிநடத்தப்பட்டவர். இப்படி நோவா அவருடைய சந்ததியே காப்பாற்றப்பட்டது பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டது. இப்படி பரிசுத்த தேவனால் நோவா சொன்ன ஒவ்வொரு இன்ச்சு மெஷர்மெண்ட் இப்படி பேழைய செஞ்சதுனாலதான் அதுக்கப்புறம் ஆண்டவருக்குன்னு ஒரு சந்ததி உருவாச்சு. இல்லாட்டி எல்லாம் அப்படியே எல்லாம் அழிஞ்சு போயிருக்கும். அதனால அவருடைய அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கிறது, அவருடைய சித்தத்தின்படி நடந்தாதான் நமக்குமே நல்லது. அதெல்லாம் தப்பா நினைச்சுக்கிறாங்க. நித்திய ஜீவன் எப்ப கிடைக்கும்? அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது. நீங்க அவருக்கு கீழ்ப்படிஞ்சாதான். இப்போ என்னுடைய குழந்தை எனக்கு கீழ்ப்படியலன்னா எவ்வளவு கோவம் வருது. இப்ப ஆண்டவர் கூட என்ன சொல்லி கொடுக்கிறாரு? உங்க இருதயத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் எதிர்பார்க்கிறது அதுதான். வேற எதுவும் பெருசாலாம் அவர் சொல்லல. உங்க இருதயத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். போதனையை கேளுங்கள். போதனையை கேட்க 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 மரபணு மாற்றம் நடக்கும். அந்த மரபணு மாற்றம் மாற 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 யூ வில் பிகம் அ ஸ்பிரிச்சுவல் மேன். நீங்க ஆவிக்குரிய மனிதனாய் மாறும் பொழுது அங்க மரணம் இல்லை. மாம்சமும் ரத்தமும் செயல்படும் பொழுது அங்க மரணம் இருக்கிறதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ வாக்கிங் இன் ஸ்பிரிட்னா உங்களுக்கு 1000 ஆசை இருக்கும். இன்னைக்கு ஐஸ்கிரீம் 10 ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு ஆண்டவர் ஒரு உணர்த்துதலை கொடுத்தாரு. நீ இன்னைக்கு தலைக்கு குளிச்சிருக்க, நீ ஐஸ்கிரீமே தொடாத. நல்லது நடக்குதா? நடக்குது. இப்ப நீங்க நல்லா தலைக்கு குளிச்சுட்டு ஒரு 10 ஐஸ்கிரீம், சாரி 10 கூட வேண்டாம், 2 ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்களேன். உடனே உங்களுக்கு ஃபீவரே வந்துரும். இது நான் பார்த்திருக்கேன். தலைக்கு குளிச்சுட்டு தெரியாம ஒரு நாள் இளநீர் குடிச்சிட்டேன். இளநீர் குடிச்ச அடுத்ததே 100 டிகிரி எனக்கு காமிக்குது. அவசரப்பட்டு தெரியாம குடிச்சிட்டேன், அறியாமல குடிச்சிட்டேன். ஆனா அதே உங்களுக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கிறாருன்னும் பொழுது சொல்லிக் கொடுக்கிறாரு. எனக்கு அப்ப ஆண்டவர் அதை குறிச்சு பேசல. நான் ஜஸ்ட் அப்படியே சாப்பிட்டுட்டேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யாதப்பா, இது உனக்கு தீங்கு வருது, நான் சொல்றது உன் நல்லதுக்கு தான், நான் சொல்றது உனக்கு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாருன்னா அதை கேட்கும் பொழுது நமக்கு அதனுடைய பலனை புசிக்க முடிகிறது. ஏன்னா அவர் தூரத்துக்கும் தேவன், எத்தனையோ வானங்கள் மேலா இருக்கிற தேவாதி தேவன், எல்லா கான்டினென்ட்ஸ் எல்லா கண்ட்ரிக்கும் தேவாதி தேவன், பரலோக தேவன், பரலோக தேவன். அதனால உலகத்துக்குரிய உபத்திரங்கள், உலகத்துக்குரிய அவமானங்கள், உலகத்துக்குரிய ஆசைகள், உலகத்துக்குரிய இச்சைகள் இதுக்கு செவி கொடுத்து
நம்ம நடக்கும் பொழுது அது துக்கத்தை தான் கொடுக்குது. ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், அவருடைய அவரை ஃபாலோ பண்ணும் பொழுது சமாதானமா இருக்கிறது இருதயம். சமாதானமா இருக்கு, சந்தோஷமாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது. ஏன்னா அவர் சமாதான பிரபு. அவருடைய பெயர் சமாதான பிரபு. அதனால அவர் நல்ல காரியத்தை தான் கற்றுக் கொடுக்கிறார். ஒரு கெட்டதை இந்த செயலை செய், இந்த கெட்டதை செய்யின்னு அவர் சொல்லி கொடுத்ததே கிடையாது. சமாதான பிரபு. அவரால் தான் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியும். அப்போ ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிற பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து அவரோடே கூடி நடக்கும் பொழுது அவர் மேல இருக்கிற நற்கந்தம் நம்மேலே வீசும். திராட்சை தோட்டக்காரர் திராட்சை செடிகள் கொடிகள் போல அவரோடு கூட நிலைத்திருக்கும் பொழுது அவர் மேல இருக்கிற நற்கந்தம் நம்மேலையும் வீசும். ஹல்லேலூயா. One of my favorite verse in the Bible. ரொம்ப அழகான ஒரு வசனம். ஹல்லேலூயா. அடுத்து யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வசனம் பரிசுத்த ஆவியானவர் மக்களுக்கு முழு சத்தியத்தையும் எதிர்காலத்தை பற்றிய தகவல்களையும் வெளிப்படுத்துவார் என்று குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு வச்சிருக்கிறதான இட்டர்னல் பிளான்ஸ், உங்களுக்கு வச்சிருக்கிறதான தீர்மானங்கள், உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ், உங்களுக்கு வச்சிருக்கிறதான பிளெஸிங்ஸ், உங்களுக்கு வச்சிருக்கிறதான இப்ப நினைக்கலாம் நீங்க இதெல்லாம் நீங்க விதைக்கிறீங்க. ஆண்டவருக்குள்ள நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா அதை நீங்க விதைச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு விஷயத்துக்கு ஆண்டவருக்காக நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா நீங்க அதை விதைச்சிட்டு இருக்கீங்க. இந்த பீரியட் அதனுடைய மகசூல், அதனுடைய அறுவடை மிகுதியாக இருக்கிறது. விதைன்னு ஒண்ணு போட்டா மகசூல் வரதான் செய்யும். விதைன்னு ஒண்ணு போட்டா அறுவடை நிச்சயமாகவே இருக்கிறது. விதை போட்டு தண்ணி பாய்ச்ச, அந்த தண்ணி பாய்ச்சுற வேலை தான் நம்ம செய்யறோம். தண்ணி பாய்ச்சுற வேலை தான் அந்த விசுவாசம். தண்ணி பாய்ச்சுற வேலை தான் விசுவாச வாழ்க்கை, விசுவாச பயணம். அப்போ விதைய போட்டுட்டோம். விசுவாச பயணத்துல போகும்பொழுது அவருடைய மகசூல் நமக்கு கிடைக்கும். அதை பாதியா நிறுத்திட்டோம்னா விதை மண்ணுக்குள்ள விதை இருக்கு, தண்ணி பாய்ச்சாமே விட்டுட்டா அது நல்ல நிலமாவே இருந்தா கூட தண்ணி பாய்ச்சணும், அதை கண்காணிக்கணும். அப்பதான் அது ஒரு செடியாய் வளர்ந்து மரமாய் வரும். மரமாய் கனிகள் கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்ப தண்ணி விதைய போட்டுட்டோம் மண்ணுக்குள்ள, நம்ம விதைச்சிருக்கிறோம். இப்போ ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா விதைச்சிருக்கிறோம். கடவுளை தேடுறோம் அப்படின்னா அது விதைக்கிறது. கடவுளை தேடுறோம், ஒரு கஷ்டம் இருக்கு, கடவுளை தேடுறோம், அது விதைக்கிறது. அப்ப அந்த விதைக்கிறது அடுத்து விசுவாச பயணத்தில் பயணிக்க வேண்டும். பயணிச்சாதான் அதனுடைய அறுவடை நமக்கு கிடைக்கும். விதைச்சிட்டு அப்படியே விட்டுட்டு மனம் போன போக்குல வாழ்றது வாழ்க்கை இல்லை. எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, மனம் போன போக்குல வாழ்றது வாழ்க்கையே கிடையாது. அது நம்மளை பாழாக்கி விடும் ஒரு நாள்ல. சரியா? அடுத்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பொல்லாத வழிக்கு உன்னை கொண்டு செல்லும் மதுபானத்தை நீ குடித்து வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து. நிறைய முறை சொல்லிட்டோம் நம்ம சர்மன்ல இந்த மதுவை குறிச்சு. இது பாத்தீங்கன்னா மது குடியை கெடுக்கும்னு சொல்லி பழமொழி எல்லா இடங்களிலும் போடப்படுகிறது. எல்லா இடங்களிலும் நீங்க ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட கீழே குடியை கெடுக்கும்னு போடுறாங்க. அதே நேரத்துல ப்ரொமோட்டும் பண்றாங்க அந்த குடியை. அது உலகத்துக்குரிய சமாச்சாரம். அவங்க அட்வர்டைஸ் பண்றதுக்கு போடுறாங்க. இந்த டாஸ்மாக் கடைகளும் ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? உலகமே இப்படிதான் இருக்கும். பார் இருக்கும், பப் இருக்கும், டாஸ்மார்க் இருக்கும், டிஸ்கோ இருக்கும், களியாட்டம் ஆடுற இடம் இருக்கும், அசிங்க இடம் இருக்கும், எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனா நம்ம அதெல்லாம் நமக்கு அசிங்கம், அருவருப்பு. நமக்கு ஆண்டவர் நமக்கு என்ன திட்டம், ஒரு மிஷன் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மிஷனை வச்சிருக்கிறார். இப்ப தெருவில் போற
நாய்களுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாய் தான் மனம் போன போக்குல வாழும். அதுக்கு கேட்பார் கிடையாது. அதுக்கு ஆறறிவு கிடையாது. தெருல போற நாய் வந்து அதுக்கு எப்படி வேணா போகும். எப்படி வேணா சுத்தும். அது ஒரு விலங்கு. அதுக்கு வந்து 5 அறிவு தான் இருக்கு. ஆனா நமக்கு 6 அறிவு இருக்கிறதுனால தான் ஒரு விஷயத்த பேச முடியுது, பகிர்ந்து கொள்ள முடியுது. நமக்கு ஒரு ஞானம் கிடைக்குது. நம்ம அத பகிர்ந்து கொள்கிற தாளந்து இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு யோசிக்கிற தன்மை இருக்கு. அப்போ எங்க பார்த்தாலும் மனிதன் தான். ஒரு ஏரோப்ளேன ஓட்டுறதா இருந்தாலும் மனிதன் தான். பஸ்ஸ ஓட்டுறதுனாலும் மனிதன் தான். கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை செய்யறதுனாலும் மனிதன் தான். அப்புறம் நாம ஒரு சமையல் செய்யறதுனாலும் ஒரு மனிதன் தான். குழந்தைகளை வளர்க்கறதுனாலும் ஒரு மனிதன் தான். குழந்தைய பெத்து குடுக்கறதுனாலும் மனிதன் தான். இப்படி மனிதன், மனிதன், மனிதன் தான் இந்த பூமி முழுவதும். ஒவ்வொரு பல்பு, ஒவ்வொரு டெலிவிஷனு, ஒவ்வொரு அ எலக்ட்ரானிக் கூட்ஸு அத்தனையும் படைத்தது மனிதன் தான். எங்க பார்த்தாலும் மனிதன் படைத்தத நம்ம பயன்படுத்துறோம். மனிதன் படைத்தது தான். எல்லாம் மனிதன் படைத்தது தான். ஒரு கேஸ் சிலிண்டர் எடுத்தா, அந்த சிலிண்டருக்குள்ள கேஸ் அந்த விஷயத்த உள்ள வெளியேத்துறதுக்கு மிஷின் ஆன் பண்ணி பட்டன் தட்டுனா, அந்த மனிதன் தான் எல்லாம் ஃபங்ஷன் பண்றான். அப்ப எல்லாமே மனிதன் தான். அப்ப இந்த மனிதன் 6 அறிவு உள்ள மனிதன். அவரை போலவே படைத்திருக்கிறார். அவருடைய ரூபத்தின்படி படைத்திருக்கிறார். அப்ப நம்ம எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும்பொழுது மது குடிச்சாரா? பார்க்கணும். ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும்போது அசிங்கத்த செஞ்சாரா? ஆண்டவர் ஒரே ஒரு விஷயத்த தான் செய்தார். பரலோக சாம்ராஜ்யம். அவருடைய நினைப்பு பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்பட. ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் ஹெவன்லி கிங்டம். ஒன்லி ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் ஹெவன்லி கிங்டம் தான் அவர் தன்னுடைய ஜீவனையே விலைக்கிரயமாக கொடுத்தார். நீங்கலாம் என்ன செஞ்சிருக்கீங்க? நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம விலைக்கிரயமாக ஏதாவது குடுத்திருக்கோமா? ஆண்டவருக்காக ஏதாவது செஞ்சிருக்கோமா? ஆண்டவருக்காக ஆண்டவருக்காக அப்படிங்கிறது பரலோக சாம்ராஜ்யத்துக்காக ஏதாவது நம்ம குடுத்திருக்கோமா? ஏதாவது நம்ம செஞ்சிருக்கோமா? விலைக்கிரயம். விலைக்கிரயம் தான் பேயிங் தி காஸ்ட், பேயிங் தி பெனால்டி. அவர் பெனால்டி பே பண்ணியிருக்கிறாரு. ஜீவன குடுத்திருக்கிறாரு. நம்ம ஏதாவது செஞ்சிருக்கிறோமா? அவருக்காக ஏதாவது செஞ்சிருக்கோமா? அந்த விலைக்கிரயத்தை நீங்க செலுத்தும் பொழுது, அந்த விலைக்கிரயத்தை நீங்க அக்செப்ட் பண்ணும் பொழுது, உங்களுக்கு உண்மையான ஆசீர்வாதம் நிச்சயமாகவே இருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஏழையா இருக்கலாம். இன்னைக்கு நீங்க கஷ்டத்துல இருக்கலாம். ஆனா அந்த கஷ்டத்துல நீங்க ஆண்டவரை தேடும் பொழுது, அதுதான் விதை நான் சொன்னேன். அந்த விதையை விதைக்கும் பொழுது, ஒரு நாள் மகசூல், ஒரு நாள் ஒரு அறுவடை, ஆசீர்வாதம். இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிற காரியங்கள்ல இருந்து, நீங்க கலந்து கொண்டிருக்கிற காரியங்கள்ல இருந்து எல்லாமே பரலோகத்துல ரெக்கார்ட் ஆகிக் கொண்டு இருக்கிறது. பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகிக் கொண்டு இருக்கிறது. பரலோகத்தில் எல்லாமே. என் மகன் பாட்டு பாடினாரு. ஓ! என் மகள் செய்திய குடுத்துட்டு இருக்கா. என்னுடைய பிள்ளைகள் எனக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி, அ இந்த பரிசுத்த ஓய்வு நாள், இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி எல்லாம் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறது. ஒன்றும் வீணாய் போறது கிடையாது. ஒன்றும் வீணாய் போற ஒரு விஷயம் மட்டும் நீங்க பாருங்க. நம்ம பேசுறதையே பார்த்து பார்த்து பேசணும்னு சொல்லி இருக்கு. கர்த்தருடைய காரியங்கள், கர்த்தருடைய விஷயங்கள் நம்ம எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார், கேட்டுக்கொண்டு இருக்கிறார், கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து பார்த்து பேசணும் அப்படிங்கறத ஆண்டவர் வலியுறுத்துகிறார். அவ பேசுறதையே பார்த்து பார்த்து பேசணும்னு எதிர்பார்க்கிறவர், அவருக்குரிய காரியங்களை செய்கிற பிள்ளைகளுக்கு அவருக்குரிய காரியங்கள்னா என்னது? இந்த பரிசுத்த ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. அவர் காலையில நம்ம இப்ப கூடி இருக்கிறோம். இது ஆண்டவர் இதுக்கான பலன் இருக்கிறது தானே. இந்த காஸ்பலை கேட்க 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 மரபணு மாற்றம் ஒவ்வொரு சண்டேவும் ஜெனிட்டிக்கல் சேஞ்ச், ஜெனிட்டிக்கல் அல்ட்ரேஷன், the syntax of DNA getting modified every Sunday. ஜீவ வார்த்தையாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவருடைய போதனையை கேட்கும் பொழுது இதெல்லாம் அவருடைய போதனை தான். ஆவியின் கனி நம்ம கலாத்தியர்ல படிச்சதெல்லாம் அவருடைய போதனை தான். பரிசுத்த ஆவியனுடைய போதனை தான். இச்சை அடக்கம்ங்கிறது பரிசுத்த ஆவியனுடைய போதனை தான். மது குடிக்காதுங்கிறது பரிசுத்த ஆவியர் போதனை தான். இப்படி இத்தனை போதனைகளும் கேட்க கேட்க தான் ஒரு நாள் அவன் குடியே நிறுத்துவான். ஒரு நாள் அவன் களியாட்டம் ஆடுற இடத்துல காலை வைக்க மாட்டான்.
அப்ப இந்த வார்த்தை வந்து ரீசார்ஜ். எவ்ரி சண்டே வந்து ரீசார்ஜ் ஆயிட்டே, நம்ம ஸ்பிரிட் வந்து ரீசார்ஜ், அலைன்மெண்ட் வித் ஸ்பிரிட், அலைன்மெண்ட் வித் ஹோலி ஸ்பிரிட். இதுதான் வாக்கிங் இன் த ஸ்பிரிட். இப்ப நான் இத்தனை நாள் இத்தனை நேரம் பேசிட்டு இருக்கிறதா வாக்கிங் இன் த ஸ்பிரிட். அப்போ வாக்கிங் இன் த ஸ்பிரிட், ஹவு காட் கைட்ஸ் யூ, ஹவு காட் லீட்ஸ் யூ, யூ ஷுட் சூஸ் தட் பாத் அண்ட் யூ ஷுட் டிராவல். அதர்வைஸ் யூ ஆர் திங்கிங் ஆன் யுவர் ஓன். உங்களுடைய சுய ஆசைகள், உங்களுடைய உங்களுடைய ஓன் தாட்ஸை நீங்க போடும் பொழுது அங்க ஃபெயிலியர் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை எல்லாம் செஞ்சு பார்த்தா இந்த உலகத்துல பிரச்சனையே கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் நிதானிச்சு சுய விருப்பத்தின்படி நடக்காம, தட் இஸ் வை ஹெவன்லி கவர்மெண்ட் இஸ் கவர்ன்ட் பை லாஸ். பரலோக திட்டங்கள் ஒரு லாஸ், சட்ட திட்டங்கள்னால நிரம்பி இருக்கு. அந்த சட்ட திட்டங்கள் தான் நம்ம பூமியில இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதை பண்ணும் பொழுதே நம்ம அப்படியே போயிட்டு இருப்போம். அல்லேலூயா. இதை கெடுக்க மக்கள் மூலியமா, மனிதர்கள் மூலியமா சாத்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். நீ ஆண்டவர் கூடயே இருக்காத அப்படின்னு சாத்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். நீ ஆண்டரை விட்டு விலகி போயிடு அப்படின்னு சாத்தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். அதனால நான் அவங்கள மதிக்க வேணாம்னு நான் சொல்லலை. ஆனா எது நியாயம், எது நீதி, எது சத்தியம்? சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த சத்தியத்தை தானே இயேசு சொல்லி கொடுத்தார். அந்த சத்தியத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நீங்க இருக்கும் பொழுது சாத்தான் மனிதர்கள் மூலியமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றத நீங்க ஆவியால வைத்து ஜெயிக்க முடியும். ஆவியால் நடந்து ஜெயிக்க முடியும். ஆவியால் பிரேயர் பண்ணி ஜெயிக்க முடியும். ஆவியால் வாழ்ந்து ஜெயிக்க முடியும். ஏன்னா அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லைஃப். ஹல்லேலூயா. அவரே ஜீவனமாய் இருக்கிறார். அதனாலதான் அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உடம்புக்குள்ள மாற்றங்கள். ஒவ்வொரு சண்டே கேட்க 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 ரீசார்ஜ் ரீசார்ஜ். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடா கொடி நன்றி. இன்னும் நிறைய இருக்கிறது. ஆண்டருடைய வழிகளில் நடக்கிற காரியங்கள், ஆண்டருடைய வழிகளில் நடக்கிற விஷயங்கள் இன்னும் அதிகமாய் அவரோடே டிராவல் செய்ய வேண்டும். வேற வழியே கிடையாது, உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. அவரோடே டிராவல் செய்ய வேண்டும். அவரோடே டிராவல் செய்யும் பொழுது அவர் நல்லதுதான் நமக்கு தருவார். கர்த்தர் நல்லவர்னு ஏன் சொல்றோம்? ஒரு அப்பா தீங்கு நினைப்பாரா? பரம பிதாவாகி இயேசு முற்பிதாக்களின் தகப்பன், நமக்கும் தகப்பன், நம்முடைய பெற்றோர்களுக்கு தகப்பன், நம்முடைய தாத்தா பாட்டிக்கு தகப்பன். இப்படி பரம தகப்பன், பரம பிதா, அவர் சொல்றது வந்து நல்லதுதான் சொல்லுவாரு, கெட்டது செய்வன தான் சொல்லுவாரு. இல்லப்பா நீ சினிமா தியேட்டர்ல போய் உக்காந்து சினிமா பாருன்னு சொல்லுவாரா? இல்ல இயேசுதான் சினிமா தியேட்டருக்கு போயிருக்காரா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. சினிமா தியேட்டர்ல அசிங்கம் தான் நடக்குது. சினிமா தியேட்டர்ல விபச்சாரம் தான் நடக்குது. அதனால அந்த இடத்துல எல்லாம் நீங்க காலை வைக்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட எது ஆண்டவருக்கு சந்தோஷமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் உங்க கைகளை கட்டுப்படுத்தி அந்த இடத்துல நீங்க காலை வைக்கும் பொழுது, தேவாலயத்தில் கால் வைக்கும் பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அதே நீங்க சினிமா தியேட்டர்ல கால் வைக்கும் பொழுது சாத்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. கெட்டதை செய்யும் பொழுது சாத்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறான். நல்லதை செய்யும் பொழுது, தேவாலயத்தில் கால் வைக்கும் பொழுது தேவன் பிரியமாய் இருக்கிறார். நீங்க சினிமா தியேட்டர்ல கால் வச்சா சாத்தான் தான் சந்தோஷப்படுவான். ஓ, பார்க்க வந்துட்டாங்க அசிங்கத்தை, நானும் சேர்ந்து பார்ப்பேன் அப்படின்னு அவனும் சேர்ந்து பார்ப்பான். அதனால இதெல்லாம் நல் ஒழுக்கங்கள், நல்ல உத்தம காரியங்கள். இந்த காரியங்கள் தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை. இங்க வந்துட்டோம்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்பா, ஏசுங்கிறது பரிசுத்த தேவனு, இங்க வந்துட்டோம்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம், நம்மளால முடியாதுப்பா, நம்மளால இதெல்லாம் சுட்டு போட்டா கூட வராது, நம்ம எப்ப சாவோமோ இருக்கிற வரைக்கும் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்து வெடிச்சு போயிடுவோம். இப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. இன்னும் நல்லா வாழணும், கடவுளுடைய உதவி தேவை. அவர் உதவி தேவைப்பட்டாதான் நம்மளால வாழ முடியும். ஆயுசு நாட்களை அதிகரிக்கிற தேவன், அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆயுசு நாட்களை அதிகரிக்கிற தேவன் அப்படிங்கிற கான்செப்டே மறந்துடுறாங்க. அவர் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாகவே கிட்னி அழுகி போறதுக்கு, கிட்னி நல்லா ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா, ஹார்ட் நல்லா கெட்டு போக இருக்கிற ஹார்ட்டை நல்லா சரி பண்ணிட்டாருன்னா இன்னும் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா,
லிவரை கிளென்ஸ் பண்ணி விட்டுட்டாரு, லிவர் நோய் நொடி இல்லாம இருக்குன்னா இன்னும் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா. இப்படிதாங்க முதியோர்கள்லாம் வாழ்ந்தாங்க. பைபிள் சரித்திரத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேரு எத்தனை அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 200 வருஷங்கள் 250 வருஷங்கள்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அந்த வாழ்க்கை எல்லாமே ஆண்டவர்னாலதான். அப்போ வாக்கிங் இன் ஸ்பிரிட், அவரோடு ஆவியிலே நடப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. சுய எண்ணங்கள், சுய இச்சைகள், சுய விருப்பங்கள், சுய ஆசைகள். ஒரு கார் வேண்டாம், 2 கார் இருந்தா நல்லா இருக்கும். அதனால கடன் தான் அதிகமாகுது. ஒரு வீடு இல்ல, 4 வீடு வேணும் அப்படின்னா கடன் தான் ஜாஸ்தியாகுது. கடன் ஜாஸ்தியானா பிபி தான் ஏறுது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் வி ஹேவ் டு திங்க். நான் இப்ப சிந்திச்சு பார்க்கிறேன். எப்படி மிச்சப்படுத்தணும்? எப்படி இத மிச்சப்படுத்தணும்? எப்படி இத சரி பண்ணணும்? என்ன பண்ணணும்? அப்படின்னு எனக்கு இப்போ இதை குறித்து நிறைய ஒரு விஷயத்த நான் என்னுடைய இருதயக்குள்ள அப்போ ஒரு காலத்துல எனக்கு என்னன்னே தெரியாது. இஷ்டத்துக்கு அப்படி நம்ம ஒரு நேம் சேக்கு கிறிஸ்டியன் போவோம், சர்ச்சுக்கு வருவோம். ஆனா இப்பதான் வாழ்க்கைனா என்னன்னே புரியுது. வாழ்க்கைனா என்னன்னே இப்பதான் புரியுது. ஏன்னா இதனுடைய கஷ்டங்கள், இதனுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரோடு கூட டிராவல் பண்ணாதான் அதனுடைய மகசூல், அதனுடைய அறுவடை. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நீங்க அழுதுகிட்டே ஒரு காரியத்துல இருக்கிறீங்கன்னா, கண்டிப்பா அந்த அழைக்கு எல்லா ஆண்டவர் துருத்திலே சேர்த்து வைத்திருக்கிறார். எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட் இன் தி ஸ்பிரிச்சுவல் ரெய்ம். எல்லாம் ஆண்டருடைய ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறது. தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் ரிப்போர்ட்டிங் ஆண்டவர் யாவே கிட்ட போயிட்டு தான் இருக்கு. அன்றாடம் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நான் இனிமே சிஸ்டர் ஆவியிலே நடக்கிறேன், எனக்கு நிறைய ஆசை இருக்கு, ஆனா ஆண்டுடைய ஆசை என்னன்னு தெரிஞ்சு நான் நடக்கிறேன். நிறைய விருப்பங்கள் இருக்கு, ஆனா ஆண்டுடைய ஆசை என்ன? ஆண்டுடைய ஆசை பரலோக சாம்ராஜ்யம் கட்டப்படுறதுதான் ஆண்டுடைய ஆசையா? நான் அதன்படி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய முறைகளை மாற்ற இருக்கிறீங்க? அப்படி நீங்க மாற்றினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மேன்மை இருக்கிறது. மேன்மை இருக்கிறது. எந்த ஒரு விலைக்கிரயத்துக்கும் ஒரு மேன்மை இருக்கிறது. ஸ்டவ் எரிஞ்சாதான் அடுத்து சமையல் செய்ய முடியும். கிட்னி வேலை பார்த்தாதான் யூரின் போக முடியும். ஹார்ட் வேலை பார்த்தாதான் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். உடம்புக்குள்ள இருக்கிற அவயங்களே வித்தியாச வேலைகள் செய்யும் பொழுதுதான், இல்லப்பா ஹார்ட் சொல்லுது நான் இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான், அவன் உயிரோடவே இருக்க முடியாது. உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு அவயங்களுமே 24 மணி நேரம் வேலை பார்த்தாதான் நம்மளே உயிரோட இருக்க முடியும். அது போல கடினமாய் ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம வாழ்க்கையில இருக்கணும். எந்த ஒரு துறையில் நீங்க போனாலும், எதை நீங்க எடுத்தாலும் அதை நீங்க கன்சிஸ்டன்டா நீங்க பண்ணி பாருங்களேன், அதனுடைய மகசூல் நிச்சயமாகவே இருக்கிறது. கர்த்தர் கொடாகொடி நன்றி. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பழகி பெருக செய்வார். இஃப் யூ வாக் இன் தி ஸ்பிரிட். இதுதான் இன்றைக்கான தலைப்பு. ஆவியிலே நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய விருப்பத்தை தெரிந்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாய் மாறும் பொழுது உங்களுக்கு ஆசிர்வாதம் நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த ஒரு செய்தியை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அடுத்து ஆண்டி ஜெபிப்பாங்க.